செகண்ட் லவ் எபிசோட் 14. ரம்யா கிருஷ்ணன் வந்து ஹோஸ்டாக வராங்களா இல்லை ஆங்கராக வராங்கன்றது வந்து புரியல. யூஸ்வலாக ஹோஸ்ட்ன்றது 1 வீக்குக்கு நடக்கிறத வந்துட்டு கம்பைல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. பட் அவங்க இன்றைக்கி வந்து நடக்கிறப்போ வந்து கேம் ஷோ இதெல்லாம் பண்ணுறப்போ வந்து டைம் பாஸ்க்காக பண்ணுறாங்கன்றது நமக்கு டோட்டலாகவே கிளியராகவே வந்து புரியுது. இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் வந்துட்டு பிரியங்கா வந்து சம்பவம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வெக்கை மேலே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலும் அது இன்னொரு மைண்ட் வந்து அவங்களுக்கு வேணான்னு சொல்கிறதுனால ஒரு டாஸ்கில் வந்து வெக்கையை வந்து அவங்க வந்து வச்சு செய்கிறாங்க. அது என்ன டாஸ்க்ன்றது வந்து பார்க்கலாம். ஸ்பைஸ் ஜார் பிளேயில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்னர் கொடுக்குறப்போ வந்து வீணா அதில் கொஞ்சம் வித்தியாசமாக போய் தேஜாஸை வந்து வச்சு செய்கிறாங்க. அப்படி என்ன வீணாவுக்கு தேஜாஸ் மேலே வந்து வெறுப்பு, அதையும் வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி எபிசோடுக்குள்ளே வந்து இன்றைக்கி நடக்கிற எபிசோடில் ரம்யா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருந்தாலும் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா கப்புள்ஸையும் வர சொல்லி அவங்க முன்னால் வந்து பேசுகிறப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வந்து ஒரு சுச்சுவேஷனை அதை ஃபன்னாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்களா இல்லை சீரியஸாக ஹேண்டில் பண்ணுவீங்களா? சுச்சுவேஷன் ஃபன்னாக இருந்தாலும் பரவாயில்ல, சீரியஸாக இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறப்போ வந்து ஒருத்தரும் ஒரு பதிலை சொல்கிறப்போ வந்து எல்லாருமே வந்து அதில் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிறது நமக்கு தெளிவாக புரியுது. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க இல்லைன்றதை பார்க்குறதுக்காக இது நடத்துகிறாங்கன்றது நமக்கு தெளிவாக புரியுது. அதுக்கப்புறம் வந்து இந்த உட்கார்ற இடத்துல வந்துட்டு வெக்கை வந்து பிரியங்காவுக்கும் சிந்தூருக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதை பற்றி ரம்யா வந்து ரொம்ப கிளியராக வந்து கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் 2 பக்கமும் ஆளை வச்சுருக்கிறீங்க போல தெரியுதுன்ற மாதிரி ஒரு இன்டைரக்ட் மீனிங்கில் கேட்குறாங்க. அதுக்கு வந்து சிந்தூரி வந்து ஃப்ரெண்டு தான், நான் வந்து பிரியங்காவை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வெக்கே கிளியராக சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து வெக்கேக்கு வந்து மோனிஷாவை டோட்டலாக மறந்துட்டார். பிரியங்கா மேலே வந்து அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதும் நமக்கு கிளியராகவே வந்து புரியுது. அதுக்கப்புறம் ரம்யா வந்து பிரியங்கா கிட்ட வந்துட்டு வெக்கே சொன்னோடனே கேட்குறப்போ வந்துட்டு என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு புலம்பிட்டு இருக்கிறீங்க, நான் செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறீங்க எல்லாருக்கிட்டையும், என்ன விஷயம்னு கேட்குறப்போ வந்து பிரியங்கா சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டு ஆபித்துக்கிட்ட கேட்டேன், ஆபித் வந்துட்டு இல்லை நான் வேற ஆள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டான். அப்போயே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ராஜா கிட்ட போனால் ராஜா வந்து இல்லை நான் எனக்கு சிந்தூரி தாம்மா நீ வேணான்னு சொல்லிட்டாரு. நான் அதுலேருந்து ஒரு மாதிரி வந்து இதாகிட்டாங்க, மற்றபடி எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறப்போ ரம்யா கேட்குறாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போயிடுச்சான்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக போகலைங்க, போயிருந்தால் நான் எதுக்குங்க வெக்கையோடு வந்துட்டு வெக்கையை பற்றி நான் அவரை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ரம்யா வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்றாங்க. இப்போ நமக்கு கிளியராக தெரியுது ரம்யா வந்து ஒரு கேம் பிளேயில் இறங்குறப்போ வந்து அவங்க வந்து ஹோஸ்டாக இல்லைனா ஆங்கராக நம்ம முதல்ல ஆரம்பித்து சொல்லணும் இல்லையா, அந்த விஷயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கார்லேட் பண்ணிக்கிங்க. ஸோ ரம்யா கேம் பிளே ஆரம்பிக்கிறப்போ வந்து பிரியங்கா வெக்கே வந்துட்டு ஒரு கப்பலாக கூப்பிட்றாங்க. உடனே பிரியங்கா உஷாராக இல்லைங்க நான் இன்னும் கமிட் ஆகலை அப்படின்னு வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வாங்க, கமிட் ஆகலாம் இல்லையா, இன்னும் வாய்ப்பு இருக்குது இல்லையா, நீங்கள் வாங்க அப்படின்னு ரம்யா பிடிச்சி இழுத்த உடனே சேர்ந்து வராங்க. சேர்ந்து வரப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கேட்குறப்போ வந்து பிரியங்கா கிட்ட வந்துட்டு அந்த கேம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஹெட்ஃபோனை வந்து காதில் வந்து மாட்டிக்கணும். ஒரு பார்ட்னர் ஹெட்ஃபோன் மாட்டுறப்போ அந்த ஹெட்ஃபோன் வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஹெட்ஃபோனு. எதுக்கு இருக்கிறவங்க வந்துட்டு ஆக்ஷன்லாம் பண்ணக்கூடாது, வாய் அசைச்சு வந்து பேசலாம், அதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி அதை கண்டுபிடிக்கிறப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்து ப்ளே பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வரக்கூடிய சென்டென்ஸ் என்ன வருதுன்னா, உன்னுடைய உண்மையாக நேர்மை அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வைக்கும். படபடன்னு அடிக்கிற என் ஹார்ட்டு உன்னை பார்த்தா காம் ஆகிடும் அப்படின்ற ஒரு சென்டென்ஸும் பிரியங்காவுக்கு வருது. 2 பேரும் வந்து கிளியராக பண்ணிடுறாங்க அதை. அதுக்கப்புறம் மோனிஷா இந்த ஆபிதை வந்து கூப்பிட்றாங்க. பார்க்குறப்போ வந்து ஒரு குழந்தை ரெயின்போ பார்க்குறதும்
நான் உன்னை பார்க்குறதும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு வேர்டும், உன்னை பார்த்தாலும் என் ஹார்ட் வந்து லைட் ஆகுது, என் ஸ்மைல் வந்து பிரைட் ஆகுது அப்படின்ற வேர்டும் அவங்களுக்கு வருது. அதை அவங்க தெளிவாக பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த கப்பல் வந்து நேகா அண்ட் தேஜஸ் வராங்க. நேகா தேஜஸ் வரப்போ வந்து உன் கூட இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயம் நான் எவ்வளவு ஸ்பெஷல்னு நீ தான் புரிய வச்சேன் அப்படின்ற சென்டென்ஸ் வருது. இதை பொறுத்த வரைக்கும் நேகா கிளியராக பண்ணிடுறாங்க. பட்டு தேஜஸ் வந்து அவர் வந்து அதில் இந்த டாஸ்கில் வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது என்ன சென்டென்ஸில் அவர் தடுமாறுறாருன்னா, உன் கூட இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயம் கூட அப்படின்றது ஆரம்பிக்கிறது வந்து அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. அதுக்கு அடுத்த கப்புள்ஸ் வந்து தினேஷ் அண்ட் வீணா வராங்க. தினேஷ் வீணா நம்ம எதிர்பார்த்தது தான், டக்குன்னு குயிக்காக முடிச்சிடுறாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, நமக்குள்ள இடைவெளி இருந்தாலும் நெருக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு வேர்டும், என் மேலே நீ காட்டுறாக்கிற அவ்வளோ அழகாக இருக்குன்ற அந்த வேர்டும் அவங்களுக்கு வருது. அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணிடுறாங்க. இப்போ சிந்தூரி வந்து பேர் இல்லாமல் தனியாக இருக்கிறாங்க. அப்போ சிந்தூரி கிட்ட வந்துட்டு ரம்யா கிளியராக கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் வந்து ப்ளே பண்ணுறீங்களா இல்லைனா எப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நான் சிந்தூரியோட வந்து ப்ளே பண்ண வரேன், நான் வந்து வெக்கையோட வரேன் அப்படின்னு வந்து சிந்தூரி வந்துட்டு அவங்க கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிரியங்காவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு குழப்புது. என்னடா வெக்கை வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், சிந்தூரி நெருப்பில் எண்ணெய் தூக்கி வீசுகிறாளேன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து, உன் கூட சும்மா இருப்பது கூட எனக்கு பிடிச்சிருக்குது, நீ கூட இருந்தால் போதும் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்ற சென்டென்ஸு ரெண்டு பேருமே இது ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ரம்யா வந்துட்டு அடுத்த ஒரு கேம் பிளேக்கு வந்து போகிறாங்க. இந்த கேம் பிளேயில் அவங்க கிளியராக சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பைஸ் ஜாரு இது தான், பட் இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்பைஸ் ஜாரில் நீங்கள் 2 ஸ்பைஸ் போட்டு ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. அது வைக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிந்தூரி வந்து ஒரு மாதிரி சிரிச்ச உடனே டக்குன்னு வாங்கம்மா நீங்கள் வந்து பண்ணுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ சிந்தூரி வந்த உடனே வந்து தனியாவையும் பெப்பரையும் வந்து ஜாரில் போட்டு கலக்கிறாங்க. கலக்கி அதை வந்து வெக்கைக்கு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறப்போ வந்து காமாக இருக்கணும், அதே சமயம் வந்து இன்டென்ஸாக இருக்கிறது அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற மீனிங்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற பிரியங்காவுக்கு அது ஒத்துக்குமா, அது ஒத்துக்காதுன்றது வந்து உங்களுக்கும் புரியும், நமக்கும் புரியும், உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸுக்கும் தெளிவாக வந்து புரியும். அதுக்கப்புறம் வந்து வெக்கையை வந்துட்டு கூப்பிட்டு பண்ண சொல்கிறப்போ அவர் ஏலக்காயும் உப்பையும் கலக்கிறாரு. ரம்யாவே கொஞ்சம் திகிலாகிறாங்க, என்னங்க ஏலக்காய் ஸ்வீட்டு உப்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அவர் வந்து, ஆமாம் நான் பர்பஸாக தான் எடுத்தேன், இதை நான் பிரியங்கா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்கிறாரு. ஸோ பிரியங்கான்னு சொன்ன உடனே இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மோனிஷா வந்து பயங்கரமாக காண்டாகிறாங்க. ஏன்னா மோனிஷாவுக்கு வந்துட்டு பிரியங்கா கூட வந்துட்டு வெக்கை பழகிறதும், வெக்கை கூட பிரியங்கா பழகிறதும் முதல்ல இருந்தது பிடிக்காது. மோரோவர் வந்து இன்றைக்கி எபிசோடில் வந்து மோனிஷா வந்து பயங்கரமான ஆள், கில்லாடிக்கு கில்லாடின்ற மாதிரி வந்துட்டு தனியாக வந்து பிரியங்கா கிட்ட பேசுகிறப்போ வெக்கையை வந்து பற்றி வந்து ஏற்றி விட்றாங்க. அது என்னன்றது நம்ம பின்னால் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னால் இந்த கேமுக்கு வந்துடலாம். ஏன் என்ன விஷயம் கேட்குறப்ப, ஏலக்காய் ஸ்வீட்டுன்றது தெரியும், உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக போனாலும் பிரச்சனை ஆகிடும், ஜாஸ்தியாக போனாலும் பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி தான் பிரியங்கா கிட்ட வந்து பேசுகிறப்ப வந்துட்டு பார்த்து பேசணும், எப்படி வேணாலும் அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே ஒரு போடு போடுறாரு. அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து கூப்பிட்டு நீ பண்ணுமான்னு சொல்கிறப்போ அவங்க பெப்பரையும் மஸ்டர்டையும் போட்டு கலக்கிறாங்க. பெப்பரும் மஸ்டர்டும் வந்துட்டு போடுறப்போ வந்து அவங்க முதல்ல ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வர கோபத்துக்கு இங்கே இருக்கிற காரம்லாம் வந்து பத்தாது, ஏகப்பட்ட காரம் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து ரம்யா சொல்கிறாங்க, இருக்கிறதுல வந்து எது வந்து ரொம்ப காரமாக ரொம்ப ஆட்டாக இருக்கோ அதை போட்டு கலக்குங்க கொடுக்குங்கன்னு சொல்கிறப்போ ஃபுல் ஜாரையும் வந்துட்டு அவங்க வந்து பெப்பரும் மஸ்டர்டும் போட்டு ரொம்ப போட்டு கலக்கிறாங்க. கலக்கிறப்போ வந்து ரம்யா வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்போ வந்து, நான் ரொம்ப காண்டாகவும் இரிட்டேட்டாகவும் இருக்கிறேன், இந்த லெட்டர் மேட்டரில் வைக்க மேலே இதை நான் வைக்க வைக்கிறேன்
அவன் லெட்ரு வந்து முதல்ல வந்து கொடுக்குறப்ப அவன் எனக்கு வந்து கொடுக்காம வந்து சிந்துரின்னு சொன்னது எனக்கு சுத்தமாக ஆகலைன்றாங்க. அதுக்கப்புறம் தேஜஸ் வரப்போ மஞ்சளையும் பெப்பரையும் கொடுக்குறாரு நேகாவுக்கு. நேகா மஞ்சளையும் பட்டையும் வந்துட்டு தேஜஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. தினேஷ் வந்துட்டு பட்டையும் ஏலக்காயும் வீணாவுக்கும், மோனிஷா வந்து பிரிஞ்சி மிளகா ஆபித்துக்கு கொடுக்குறாங்க. ஆபித் வந்து பட்டையும் ஃபெனுக்ரிக்கையும் மோனிஷாவுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து கடைசியாக ஒரு வீணா தாங்க வச்சாங்க சம்பவம். புளியும் கடுகும் கலந்து பார்ட்னர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா தேஜாஸ் கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு தேஜாஸ் அந்த போட்ட சண்டை, அவன் அந்த மேனிப்புலேஷன் சொன்னது அந்த லக்கேஜ் மேட்டரில் அதெல்லாம் வச்சு சொல்லி காட்டுறாங்க. இந்த சொல்லி காட்டுறது எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னா, நேகாவும் சிந்துரியும் இந்த கேம் பிளே முடிஞ்சு ரம்யா போனதுக்கு பின்னால் ரூமுக்குள்ளே போகிறப்போ, வீணா ஏன் இப்படி பண்ணுறா, முதல் நாள் நடந்ததை போட்டு தள்ளுறா, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்குன்னு நினைக்கிறாளா அப்படின்னு சிந்தூரி வந்து பேசுகிறாங்க நேகா கிட்ட. அந்த பக்கம் ஒரு பக்கம் மோனிஷா பிரியங்கா வந்துட்டு அந்த லவ் லெட்டர் மேட்டரை வந்துட்டு போட்டு பிரியங்காவை ஏற்றுறாங்க, வெக்க மேலே வந்து வெறுப்பை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீணா ஆபித் தினேஷ் பேசுகிறப்ப வந்து வீணா தேஜஸ் பற்றி பேசுகிறாங்க. தனியாக இருக்கிறம்போது நல்லா பேசுகிறான், மற்றவங்க முன்னால் கேவலமாக பேசுகிறான், எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து இதாக இருக்குது, எனக்கு வந்து சுத்தமாக வந்து எனக்கு வந்து பிடிக்கலை, இது வந்து நல்லதுக்கு இல்லை, அதனால தான் நான் வேணும்ட்டே வந்துட்டு தேஜஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு வீணா சொல்கிறாமா. தினேஷ் வந்துட்டு வீணாவுக்கும் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து தினேஷ் வந்துட்டு வீணா மேலே வந்துட்டு ஒரு பொசசிவாக இருக்கிறதும், வீணா தினேஷ் மேலே ஒரு பொசசிவாக இருக்கிறதும், இடையில தேஜஸ் வர்றது வந்து 2 பேருக்குமே பிடிக்கலன்றதும், 2 பேரும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு தேஜஸை கிண்டல் அடிச்சுக்கிட்டு அவங்க சாப்பிட்றப்ப வந்து நமக்கு வந்து கிளியராக புரியுது. ஒரு விஷயம், தேஜஸ் வந்து நேகாவோட போனால் பரவாயில்ல, ஆனால் உடம்புனார்னா அவருக்கு வந்து தினேஷ்ன்ற சரியாட்டின்னு கட்டுவார் போல் தெரியுது. பார்க்கலாம், அடுத்தடுத்த எபிசோடில் என்னென்ன வருதுன்றது வந்து பார்ப்போம். அபீது வந்து இதில் என்ன ரோல் பண்ண போகிறாருன்னு தெரியல. மோனிஷாவை பிக்கப் பண்ணுவாரா, மோனிஷா அதுக்கு இடம் கொடுப்பாங்களா? மோனிஷா பார்க்குறதுக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்பவும் மெச்சூராகவும் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹோல் இதில் வந்துட்டு இம்மெச்சூர்னு சொல்லிட்டு வீணாவை எல்லாரும் சொல்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது.